கடந்த மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்ட முடிவின்படி தமிழகம் முழுவதும் மாநில தலைநகரங்களில் எழுச்சிமிகு போராட்டம் என்று மறியல் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த மறியல் போராட்டத்தில் எங்களுடைய முதன்மையான கோரிக்கையாக வருவாய்த்துறையில் நில பணியாற்றுகின்ற கிராம உதவியாளர்கள் வட்டாட்சியரும் மேலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதே போல வருவாய்த்துறையிலும் நில அளவைத்துறையிலும் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களின் பணித்தன்மையை கருத்தில் கொண்டு மேம்படுத்தப்பட்ட தனி ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக வருவாய்த்துறையிலும் நில காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை வெளிமுகமே அவுட் சோர்சிங் தற்காலிக பணி நியமனத்தை செய்வதை தவிர்த்து காலமுறை ஊதியத்தில் நிரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கோம். அதே போல சிறப்பு காரமுகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வருவாய்த்துறையின் அடிப்படை ஊழியரான கிராம உதவியாளர்களை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கோம். கிராம நிர்வாக அலுவலர்கள் வட்டங்களில் அந்த கிராமத்திலே தங்குவதை தவிர்த்து அந்த வட்ட எல்லைக்குள் இருக்க வேண்டும், அதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கோம். அதே போல கிராம நிர்வாக அலுவலர்களின் தகுதி தேர்வை பட்டப்படிப்பாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ இன்னைக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் தனி ஊதியம் என்பதை பிரதான கோரிக்கையாக வைத்து கயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்.